ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இதை பார்க்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருங்கள். இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power wonder working power in the blood of the Lord. There is power wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாதத்திலையும் முதலாவது 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் வருகிறது. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே போல் பகுதி வாரியாக ஒவ்வொரு மாதத்திலையும் முதலாவது புதன்கிழமை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் திருவொற்றியூர் தேரடி பகுதியில் இருக்கிற ஒய்எம்சிஏ ஹாலில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைவு வாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு கூடுகையை நடத்துகிறோம். 4வது புதன்கிழமை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற எஸ்எம் மகாலிலே ஒரு கூடுகையை நடத்துகிறோம். 5வது புதன்கிழமை வரும்போதெல்லாம் சூளைமேடு பகுதியில் அற்புதராஜ் ஸ்கூலில் அல்லது பில்கிரிம்ஸ் லுத்தரன் சர்ச்சில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் பங்கு பெறுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து இவைகளிலே அனுப்புகிறோம். இவைகளை ஞாபகத்தில் வைத்திருங்கள், இவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த வசனத்தை நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். ஒரு விசையாக எங்களில் காணப்படுகிற எங்களுடைய குறைகளை மன்னித்து நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையிலையும் வாசிக்கும்படியான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 மற்றும் 24. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 மற்றும் 24வது வசனங்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான் என்பதே. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி. 2வது புதன்கிழமைக்காக ஏப்ரல் மாதத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக. கர்த்தருடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாய் உபயோகமாய் இருக்க கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா, இயேசுவுக்கு பிரியமான சீஷன், the beloved disciple of our Lord Jesus Christ. இயேசுவுக்கு மிகவும் பிரியம் இல்லைன்னா அன்பான சீஷன் என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எங்கன்னு சொல்லி பார்த்தா, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21 27 வசனங்கள் வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21 27, 21, 22, 23, 24, 25, 26, 27 ஒரு 7 வசனங்கள்ல இருக்கிற சில காரியங்களை மாத்திரம் நான் தானிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு ஈஸ்டர் ஸ்பெஷலாக கூட நம்முடைய வாழ்க்கையில அமையட்டும். இந்த 7 வசனங்கள்ல 3 சீஷர்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு.
7 வசனங்கள்ல இயேசுவானவருடைய 3 சீஷர்கள், 3 டிசைபிள்ஸ் ஆஃப் த லார்ட். ஒன்னு சீமோன் பேதுரு, ரெண்டாவது யூதாஸ் காரியோத்து, மூன்றாவது பேர் சொல்லப்படலைனாலும் இயேசுவுக்கு அன்பா இருந்து அவருடைய மார்பில் சார்ந்து கொண்டிருந்த யோவான். இந்த 3 சீஷர்களை நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அவங்க மூலியமா நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எப்படிப்பட்டது? ஏறக்குறைய லெந்து நாட்களுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இத்தனை நாள் நம்ம அலசி ஆராய்ந்து நம்மை சீர்படுத்தினோம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சோம். 7 வார்த்தைகள் இயேசுவானவர் பேசினதை வைத்து கர்த்தர் நம்மை சீர்படுத்தினாரு. எந்த தன்மைகள்லாம் நம்மகிட்ட காணப்படணும்னு சொல்லப்பட்டது. இப்பொழுது ஏறக்குறைய முடிவுக்கு வந்து ஈஸ்டரை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த 3 சீஷர்கள்ல முதல் சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனம். இயேசு இவைகளை சொன்ன பிறகு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யூதாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. 26வது வசனத்திலையும் யூதாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யூதாஸ் காரியத்தா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. துணிக்கையை தோய்த்து அங்கே இயேசு யூதாஸ் காரியத்தை இடத்திலே கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கினான், சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான். இதுதான் முதல் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அப்போஸ்தலன் சீஷனுடைய ஒரு வாழ்க்கை. 3 அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. யூதாஸ் காரியோத்துன்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. சில இடத்துல யூதாஸ் என்றதோட முடியும், காரியோத்து வார்த்தை இருக்காது. இன்னும் வேற ஒரு சீஷனை பத்தி சொல்லும் போது காரியோத்து அல்லாத யூதாஸ் காரியோத்து அல்லாத ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யூதாஸ் காரியோத்து. 2 வார்த்தையும் இருக்கு, யூதாஸும் இருக்கு, காரியோத்தும் இருக்கு. இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முதல் காரியம்னா, இயேசு ஆவிலே கலங்கினார். 2வது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். 3வது, இந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுக்கிறோனோ அவன்தான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இதுதான் ஒரு கேட்டகரி ஆஃப் ஊழியக்காரங்க, இல்லைனா அப்போஸ்தலர்கள், இல்லைனா சீஷர்கள். முதல் கேட்டகரி இயேசுடைய ஆவியை கலங்கு செய்த ஒரு மனுஷன் இல்லை. இயேசு ஆவியில களி கூர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு ஆவியில மகிழ்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க இயேசுவின் ஆவியை கலங்க பண்ணின, காட்டி கொடுக்கிறதன் மூலமாக a betrayal disciple, a disciple who betrays காட்டி கொடுக்கிற, நம்பிக்கை துரோகம் செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். 30 வெள்ளிக்காசு பெருசா இருந்தது. அதனாலதான் இயேசு சொன்னார், அந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுக்கிறோன்னா அவன்தான். துணிக்கையை தோய்த்து யூதாஸ் காரியோத்து இடத்துல கொடுத்தான். சாத்தான் உள்ள புகுந்தான். பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு, பிசாசுக்கு இடம் கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு, பிசாசுக்கு இடம் கொடுக்கிற 30 வெள்ளிக்காசுக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. இயேசுவானவருடைய ஆவியை கலங்க பண்ணுகிற பிள்ளைகள் உண்டு. நீங்களும் நானும் இப்படியாக இருக்கக்கூடாது. இதிலிருந்து நாட்கள்ல இயேசுவின் ஆவியை கலிகூற பண்ணுமே தவிர கலங்க பண்ணக்கூடாது. இயேசுவானவர் நமக்கு துணிக்கையை தோய்த்து நமக்கு கொடுக்க கூடாது. துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுக்குறானோ சாத்தான் நமக்குள்ளாக புகுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் புகுந்துட்டான்னா பாருங்களேன் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி அது. 2வது கேட்டகரிக்குள்ளாக கடந்து போலாம். யோவான் 13வது அதிகாரம் 24வது வசனம். சீமோன் பேதுரு யாரை குறித்து சொல்லுகிறார் என்று அங்கே சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டினான் சொல்லப்பட்டிருக்குது. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு யோவானுக்கு சைகை காட்டினான். 2வது ஒரு அப்போஸ்தலர் யாருன்னு சொன்னா சீமோன் பேதுரு. இது 2வது விதமான ஒரு அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள். முதல்ல காட்டி கொடுக்கிறவர்கள், கலங்க பண்ணுகிறவர்கள், பிட்ரேயல். 2வது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே சைகை காட்டுகிறவர்கள்.
பாதரிங் டிசைபிள்ஸ். முதல்ல பிட்ரேயிங் டிசைபிள் சொன்னேன். ரெண்டாவது பாதரிங். பாதரிங்லாம் மற்றவங்கள தொந்தரவு பண்றவங்களா இருப்பாங்க. சீமோன் பேதுரு யோவான் இடத்துல யாரை குறித்து சொல்றாருன்னு சைகை காட்டினாராம். சைகை காட்டுறதுல லூக்கா 1வது அதிகாரத்துல கூட 60லேருந்து 65வது வசனத்துல கூட அங்க சைகை காட்டினாங்க. அங்க எலிசபெத்தின் கணவனாகிய சகரியாவிடத்துல ஒரு பேர் என்ன சொல்ல விரும்புறீங்க, சைகைகளை ஜனங்க கேட்டாங்க. அவர் உடனே எழுத்து பலகையை கேட்டு வாங்கினார். சைகை காட்டுகிற கிறிஸ்தவர்கள், people who bother others, இல்லைன்னா மற்றவங்க மூலியமாக கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறவர்கள். இங்க விசாரிக்கிறாரு. யார்கிட்ட விசாரிக்கிறாருன்னா கர்த்தரிடத்துல விசாரிக்கல, சைகை காட்டி அங்க யோவான் இடத்துல விசாரிக்கிறார். யார் விசாரிக்கிறாருன்னு சொன்னா பிரதான ஒரு சீஷனாய் காணப்பட்ட சீமோன் பேதுரு. அவர் தானே முதல்ல பிடிக்கப்பட்டவர். மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொன்னது அவர் தான். அவரை பார்த்து தான் இயேசுவான சொன்னார். அவர்கள் எல்லாரையும் விட்டு பின் சென்றார்கள். யாரு? யோவானு, அதே நேரத்துல சீமோன் பேதுரு. எல்லாத்தையும் வலைகளுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு பின் சென்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? அவர் எந்நேரம் இயேசுவின் மார்புல சார்ந்திருந்து இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்த சீஷனா அவர் தான் இருந்திருக்கணும் இல்ல? அந்த பொசிஷனை அவரால் கீப் பண்ண கொள்ள முடியல. அந்த பொசிஷனை வைக்க முடியல. இயேசுவின் மார்புல இடம் இருந்திருக்கும். இல்லைன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவர் போய் யோவானுக்கு முன்னாடி அவர் போய் சார்ந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அன்பு கூற முடியல. ஏதோ ஒன்று தடை இருந்தது. அதனாலதான் தூரத்துல இருந்தாரு. மார்புல சார்ந்துகிட்டு இருந்தவர் யோவானா இருக்கிறாரு. அவரை பார்த்து இவர் சைகை காட்டினார். இன்னைக்கு கூட நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சைகை காட்டின்னு இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு. யாரை குறித்து சொல்றாரப்பா கேட்டு சொல்லு. நான் தான் அவ்வளோ நெருக்கமா இருக்க முடியல, இயேசுவின் பல்சை பார்க்க முடியல, என்னால முடியல. ஆனா யாரை குறித்து சொல்றாரு நீ கொஞ்சம் சொல்லு. தூரத்திலிருந்து சைகை காட்டுகிறவங்களா இருக்கிறாங்க. இவர் இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரோ இருக்கிறாங்க. அதுதான் இருக்கிற சூழ்நிலை. சீமோன் பேதுரு இருக்கிற வேண்டிய இடத்துல இயேசுவுக்கு அன்பாய் காணப்பட்ட சீஷனாகிய யோவான் அங்க மார்புல இருந்துட்டார். இவர் தான் இருந்திருக்கணும். இவர் தான் பிரதானம் இல்ல? இவருடைய அழைப்பு மேன்மையான அழைப்பு இல்ல? கோட்டை விட்டார், யாருக்கோ விட்டு கொடுத்துட்டார். யாரோ மார்புல சாந்துக்கின்னு அவங்கிட்ட இவர் கேட்டுன்னு இருக்கிறார் இல்லையா? முதற்கனி இவர் தான் இல்ல? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இவர் தான், பேதுரு தான். ஆனா பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் சைகை காட்டின்னு இருக்கிறோமா? யாருக்கோ யாரை குறித்து சொல்றாருன்னு சைகை காட்டுறோமா? இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு முதன்மையாக அப்படியாக கொண்டு வர்றார். ஆர் வி பாதரிங் டிசைபிள்ஸ்? பிட்ரேயெல்லாம் இருக்க வேண்டாங்க, அப்படி இருக்க வேண்டாம். ஆனா பாதரிங்காவும் இருக்கக்கூடாது. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா யோவான் 13:23, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த அவருடைய மார்பிலே, அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் அவருடைய மார்பில் சார்ந்து கொண்டிருந்தான். 13:23 இயேசுவின் மார்பில சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம். லீனிங் ஆன் த பூசம் ஆஃப் த லார்ட். இதுல பாத்தீங்கன்னா அவருடைய சீஷன் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் மார்பில் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவுக்கு அன்பா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிலவட் டிசைபிள். முதல்ல சொன்னது பிட்ரேயிங் டிசைபிள், ரெண்டாவது பாதரிங் டிசைபிள், மூன்றாவது சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா பிலவட் டிசைபிள். இயேசுவுக்கு அன்பா இருந்த மார்புல சார்ந்து. இதுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே இயேசுவில மார்புல சார்ந்து இருந்த மனுஷனை பத்தி அவருடைய பேர் சொல்லவே படல. யோவான் சொல்ற பேரே இருக்காது. 4 இடத்துல அந்த இடம் வருது. அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நான் சுருக்கமா முடிக்க விரும்புறேன். இயேசுவின் மார்புல சார்ந்து இருக்கும் போது என்ன கிடைக்குது நமக்கு? பிளெஸிங். 4 இடத்துல அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா இதுதான். 13:25 அப்பொழுது இயேசுவின் மார்பில் இருந்த சீஷன் மார்பில சார்ந்து கொண்டு அவன் யார் ஆண்டவரே என்றான். மார்பில சார்ந்திருக்கும் போது ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அவருக்குள்ளாக வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் மற்றவர்களை குறித்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மார்பில சார்ந்திருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா தூரத்தில் இருந்த பேதுரு சொல்றாரு அவர் யாருன்னு சொல்லி கேளு.
மார்பில் இருக்கிற சார்ந்து கொண்டு இருந்த இயேசுக்கு அன்பா இருந்த யோவான் கேட்கிறாரு, ஆண்டவரே அவர் யாரு? மார்பில் சார்ந்துக்கினே அப்படியே கேட்கறது இல்லை. இந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ ஒரு இன்டிமேசி இல்லை. இட் ஷோட் த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். நீங்களும் நானும் இயேசுவின் இடத்திலிருந்து ரகசியங்களை புரிந்து கொள்ளலாம். அவருடைய வாயிலிருந்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் மனதில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதல் காரியம் இதுதான். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனத்துல இருக்கு. யோவான் 19:26. இயேசு தமக்கு தாயும் அருகே நின்ற அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இயேசுவுக்கு அன்பா இருக்கும் போது மார்பில மட்டும் சார்ந்து இருக்கிறது இல்லை, சிலுவை அடியிலேயே வந்து நிற்போம். யோவான் 19:26 அதான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற அன்பாய் இருந்த சீஷனை கண்டு சீஷனை நோக்கி அதோ உன் தாய். இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் சிலுவை அடையில நிற்கிறாரு. மகதலேனா மரியாள், கிலோயாப்பா மரியாள், மற்ற மரியாள். ஒரு பக்கம் 3 பக்கம் மரியாள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷனும் இருக்கிறாரு. அவர் இருக்கும் போது அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் அங்க இருக்கும்போது கர்த்தர் அங்க சொல்றாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். முதல்ல சொன்னேன், இயேசுடைய மார்பில சார்ந்து இருக்கும் போது அவன் யார் என்று சொல்லி திட்டங்களை அறிந்து கொள்ளலாம். இங்கே பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் காரியம். இயேசுவுக்கு அன்பா இருக்கும் போது, சிலுவை அண்டையில நிற்கும் போது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, நீங்களும் நானும் முக்கியமாக அவரிடத்திலிருந்து பொறுப்புகளையும் மேன்மைகளையும் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் மாற முடியும். இரண்டாவது காரியம். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 20:2. மகதலேனா மரியாள் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷரிடத்தில் போய், கர்த்தரை வைத்த இடத்தை நாங்கள் அறியவில்லை, அவரை கொண்டு போனார்கள், அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். உயிர்த்தெழுதலின் மேன்மை அங்க சொல்லப்படுகிறது. மகதலேனா மரியாள் தான் முதல்ல பார்த்தவங்க, கல்லறையில போய் பார்த்தவங்க அவங்க தான். அவங்க சொல்றாங்க, யாருக்கிட்ட சொல்றாங்க? இயேசுவுக்கு அன்பாய் இருந்த யோவான் இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை. இயேசுவுக்கு அன்பாய் இருந்த யோவான் இடத்துல மகதலேனா மரியாள் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. கர்த்தரை கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. We do not know where he was kept, where resurrected Jesus is. இங்கதான் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கு பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் இயேசுவின் மார்பில் இருக்கிறவர்களாக, இயேசுக்கு அன்பாய் இருக்கிற யோவானாக வைத்திருக்கும் போது உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் செய்தியை முக்கியத்துவம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இல்லைன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமையும் மகிமையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மூன்றாவது காரியம், சம்திங் கனெக்டட் வித் ரெசரக்ஷன். இயேசுவானவர்கிட்ட அவர் யாருன்னு கேட்கலாம். இயேசுவானிட்ட வரும்போது பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். அங்க இயேசுக்கு அன்பா இருக்கும் போது அவருடைய சீஷர்கள்ட்ட அன்பா இருக்கவர்களுக்கு உயிர்த்தெழுதலின் நற்செய்தி தெளிவாக விளங்கும். இல்லைன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பார்கள். இயேசுக்கு அன்பா இருந்தவர்களுக்கு மட்டும்தான் இது. தூரத்திலிருந்து சைகை காட்டுறவங்களுக்கு கிடைக்காது, மறுதளிச்சு போனவங்களுக்கு கிடைக்காது, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. கர்த்தர் இதுதான். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்தி முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம். இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவனும். அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நான் வருகையில் இவன் இருக்கையில், நான் வரும்போது இவன் இருக்கையில் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அது முதல் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்ற பேச்சு அங்க வந்தது. மரிப்பதில்லை, மரிக்காத ஒரு சூழ்நிலை இயேசுக்கு அன்பா இருக்கிறவளுக்கு, மார்பில சார்ந்து இருக்கிறவளுக்கு சொல்லப்பட்டு. இதை பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்க கேட்கலாம், இப்போ யோவான் இன்னும் உயிரோட இருக்கிறாரு ஐயா, சாகலையா? பத்மு தீவில் அவர் போனாரு, வெளிப்படுத்தல் எழுதினாரு, முடித்த பிறகு அவர் மரித்தார். இந்த மரணம் அந்த மரணத்தை பற்றி சொல்லலை. இந்த மரணம் 2வது மரணத்தை பற்றி சொல்லப்படும். அங்கே சபைக்கு சொல்லும் போது இங்க சொல்லப்படுகிறது என்னன்னா, 2ஆம் மரணத்தில் அது சேதப்படுத்துவதில்லை. 2ஆம் மரணம் உங்களையும் என்னையும் சேதப்படுத்துது.
அது முதல் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்ற செய்தி பிரசித்தமாயிற்று. எந்த சீஷன்? உயிரோடு இருக்கிற அன்பு செலுத்துகிற சீஷன். அங்கே இயேசுவின் மார்பிலே ராஜோஜனத்திலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன். அவன் மரிப்பதில்லை. அவர் மரணத்தை, முதலாவது மரணத்தை சந்தித்தார் பத்ம தீவில. ஆனா ரெண்டாவது மரணம் அவருக்கு ஆவிக்குரிய மரணம் இல்லை. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். என் குமாரனாக இவன் மரித்தான், ஆனாலும் பிழைத்து இருக்கிறான். அதுதான் காரியம். அதுதான் அங்க அவருடைய அர்த்தம். கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் இயேசுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு யோவானாக, மார்பில சார்ந்து கொண்டு இருக்கிற யோவானாக கர்த்தர் நம்மை வைப்பாராக. நம்ம இப்படி நினைக்கக்கூடாது. யார் வேணாலும் சார்ந்துட்டு போங்க, இல்லைங்க. நானும் நீங்களும் மார்பில சார்ந்திருக்கும் போது அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிறோம். மார்பில சார்ந்திருக்கும் போது சிலுவை அண்டையில நிற்கிறோம், பொறுப்புகள் கொடுக்கப்படுது. மார்பில சார்ந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மார்பில சார்ந்திருக்கும் போது அங்க மரிக்காது இருக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். யோவான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் இதெல்லாம். பேதுரு அதை பெற்றுக்கொள்ள, அவருக்கு அது இருந்து கூட அதை அவர் உணரல. செய்கை காட்டுறவராக இருந்தார். யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக மறுதளிக்கிறவராக காட்டி கொடுக்கிறவராக இருந்தார். ஆனா யோவான் மட்டும் அவருக்கு இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவராக, இயேசுவுக்கு அன்பு செலுத்துகிறவராக, இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டவராக, பிலவட் டிசைபிளாக இருந்தார். 3 டிசைபிள் சொல்லியிருக்கார். பிட்ரேயிங் டிசைபிள், பாதரிங் டிசைபிள், பிலவட் டிசைபிள். இன்னைக்கு யாரா இருக்கணும்? கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராங்க. தேவனுடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு அருமையாய் நடத்துகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சைகை காட்டுகிற சீஷர்களாக அல்ல, காட்டி கொடுத்து கலங்க பண்ணுகிற சீஷர்களாக அல்ல. ஆண்டவரே, மார்பில சார்ந்திருக்கிற யோவான்களாக நாங்கள் காணப்பட கிருபித்தார். இந்த லெந்து நாட்களை அப்படியாக கர்த்தர் எங்களுக்கு மாற்றி எங்களுக்கு முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு பிருத்திவிராஜை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்றீங்க, ஐயா நானும் இயேசுவின் மார்பில சார்ந்திருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏதோ மார்பிலமா சார்ந்திருந்தேன், எல்லாமே வீணா போச்சு. மனுஷர்கள் என்னை ஏமாந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மார்பில சார்ந்திருந்தேன், என் குடும்பத்தினருடைய மார்பில சார்ந்திருந்தேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு இயேசுவின் மார்பில சார்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யறேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தர்மராஜ் எபினேசர் ஒரு பேரை பார்க்கிறேன், பேர் பெருசா இருக்கு. இந்த 2 பேர் மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா இன்னொரு 2 பேர் கூட உனக்கு இருக்கு. தர்மராஜ் எபினேசர், உன்னை தர்மா அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக காட்டி கொடுக்கிற சூழ்நிலையிலேருந்து மார்பில சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வரதுக்காக ஸ்தோத்திரம்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு பேரை பார்க்கிறேன். அந்த பேரை எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது, அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. ஆண்டவரே, RAPUTJ, ராஜ்புட்டுன்ற மாதிரி இருக்குது அந்த பேர். RAJPUT. கர்த்தர் இன்னைக்கு ஜே, கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜ்புட், சம்திங் கனெக்டட் வித் நார்த் இந்தியா. கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்கிறதுக்காக நன்றி. உங்களுக்கு எந்த பாஷையும் தெரியாது, ஆனால் உங்களை பேர் மட்டும் தெரியுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஊழியத்தை நிறுத்தி போட்ட ஒரு மனுஷனை பார்க்கிறேன், நிரஞ்சன். பயங்கரமான போராட்டம் வந்துடுச்சு உங்களுக்கு. அதுக்கு பிறகு முதல்ல இருந்த போராட்டத்தை கண்டுதான் ஊழியத்தை நிறுத்தினீங்க. யாரோ சொன்னாங்க, இதெல்லாம் வச்சுக்கின்னு செய்யாதடா, ஊழியத்தை நிறுத்தினா எல்லாம் சரியாயிடும்டா சொன்னாங்க. உனக்கு உண்மையா சொல்றேன் நான். யாரோ சொல்லி உன் ஃப்ரெண்டு சொன்னான், சர்ச் மெம்பரு, இதெல்லாம் செய்யாத, இதை செய்யறதுனால தானே பிரச்சனை இருக்குது. கம்முன்னு மூடிட்டு பேசாம வீட்டில் உட்காந்துரு. நீங்கள் நிறைய ட்ராக்ஸ் கொடுப்பீங்க, நிறைய இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண போவீங்க. கர்த்தர் இன்னைக்கு அதை மீண்டுமா செய்ய உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. ஒரு பெண் விஷயத்தில் மாட்டின ஒரு நபரை நான் பார்க்கிறேன். யூ ஆர் லேனிங் ஆன் த பூசம் ஆஃப் சம் லேடி. ஒரு விமன் தேவன் சொல்றார். யாரோ ஒரு பொண்ணை அப்படியாக மடியில் தெளினால் போல விழுந்து கிடக்குறீங்க. நீங்கள் சொல்றீங்க, நான் எந்த பெண்ணையும் மடக்கி போட்டுருவேன் ஐயா, எனக்கு அப்படி ஒரு திறமை, எனக்கு அப்படி ஒரு அழகு. 2 நிமிஷம் ஒரு பெண்ணை என்கிட்ட பேசினாலே 3வது நிமிஷம் அவன் என் மடியில் இருப்பா. அப்படிதான் நீ சொல்லின்னு இருக்கிற. நீ சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், ஆபாசம் இல்லை இது. நீ சொன்ன வார்த்தையை நான் சொல்லின்னு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அதுலேருந்து எழுந்தி வா, நான் உன்னை அப்படியாக உன்னை வேறு விதத்துல உனக்கு முதல்ல ரட்சிப்பை கொடுத்து உன்னை மாற்றுவேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க அருமையான ஜாய்சிங் சித்தப்பா, ரமணி சித்தி, அவங்களுடைய பிள்ளைகள் சாம் லெனின், ஜீவா டேவிட், பியூலா டேவிட், சாம் ஜாஷ்வா. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சித்தியும் சித்தப்பாவையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கூட கர்த்தர் எங்களோடு கூட உடைய வார்த்தையின் மூலமாக பேசும் பரிசுத்த ஆவியானவர் இடப்பட்டு பேசுவீராக. நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அடியேன் என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி, இந்த ஈஸ்டர் காலத்து செய்தி, மகதலேனா மரியாளும் உயிர்த்தெழுதலும் என்ற ஒரு தலைப்பு. இந்த செய்தி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் என்று சொல்லும் பொழுது மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு, கல்லறையிலே ஒரு தேவதூதன் அவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னான். நீங்கள் புறப்பட்டு போய் என் சீஷர்களுக்கு இதை அறிவியுங்கள் என்று. அதற்கு முந்தின வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், 28:7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று தேவதூதன் அவர்களுக்கு சொன்னான். இதை கேட்ட பின்புதான் 28ஆம் வசனத்துல அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். 10ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை போய் சீஷர்களுக்கு அறிவியுங்கள் என்று அந்த பெண்களுக்கு தேவதூதன் சொன்ன பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து மகா சந்தோஷத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் புறப்பட்டு அவர்கள் ஓட்டமாய் ஓடினார்கள். அப்பொழுது இதை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். என்னுடைய சகோதரருக்கு போய் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு பணித்த பொழுது அவர்கள் பாதத்தை தழுவிய பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் கூட உயிர்த்தெழுதலின் செய்தியை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை எடுத்து கொண்டு போய் உலகத்துக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் அவரை பணிந்து கொள்ளும்படி செய்வார். இது ஒரு பாக்கியமான சேவை அல்லவா? இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உயிர்த்தெழுதின் செய்தியை, வெறும் மரணத்தின் செய்தியை மாத்திரமல்ல, ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று அந்த நற்செய்தியை உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இதுதான் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் நற்செய்தியை அறிவிப்பது இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சில காரியங்கள் இதில் நாம் தியானிக்கலாம். மகதலேனா மரியாள் இயேசுனுடைய மரணத்துக்கு ஒரு கண்கண்ட சாட்சியாக முதலாவது இருந்தார்கள். அது மத்தேயு சுவிசேஷம் 27:55-56 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் சலேமே என்பவர்களும் இருந்தார்கள். இந்த 3 பேரும் அதில் இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மத்தேயு சுவிசேஷம். மார்க் 15:40 வசனத்திலே அதே 3 பேர் அங்கே நின்று கொண்டிருந்ததை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 19:25 அங்கே தூரத்தில் இருந்த அந்த பெண்களிலே நிறைய பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். கலிலேயாவிலிருந்து ஊழியம் செய்யும்படி வந்த அநேகர் பார்த்து கொண்டிருந்தாலும் அதில் 3 பேர் குறிப்பாக சிலுவை அண்டையிலே வந்து நின்றார்கள். யோவான் 19:25 சொல்கிறது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணத்தை கண்களினூடாக தங்கள் சொந்த கண்களால் பார்த்தவர்கள் தான் இவர்கள் 3 பேரும். இதில் மகதலேனா மரியாளை குறிப்பிட்டு அங்கே சொல்லுகிறோம். அந்த மகதலேனா மரியாள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு கண்கண்ட சாட்சியாக இருந்தார்கள். வெறும் உயிர்த்தெழுதலை மாத்திரமல்ல, அவருடைய மரணத்திலும் பக்கத்திலே இருந்து பார்த்த ஒரு பெண்மணியாக மகதலேனா மரியாள் இருந்தார்கள். பிரியமானவர்கள், இரண்டாவது குறிப்பாக மகதலேனா மரியாள் இயேசுனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதற்கு கண்கண்ட சாட்சியாக இருந்தார்கள். அதை குறித்து மத்தேயு 27:61 சொல்கிறது, அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அடக்கம் பண்ணியிருக்கிறாரு யோசேப்பு. அந்த இடத்துல அவர்கள் 2 பேரும் கல்லறைக்கு எதிரில் போய் உட்கார்ந்திருந்து அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்படி அடக்கம் பண்றாங்க எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் கண்கண்ட சாட்சியாக அந்த அடக்கத்துக்கு இருந்தார்கள். மார்க் 15:47 சொல்கிறது, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அங்கேயே மகதலேனா மரியாளுக்கு முதலிடம் பாருங்க. மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் அவர் அடக்கம் பண்ணின இடத்தை நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவது குறிப்பு, மகதலேனா மரியாள் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு கண்கண்ட சாட்சியாக இருந்தார்கள். மேரி மக்தலேன் was an eyewitness of the resurrection of the Lord Jesus Christ. இதை குறித்த குறிப்பு மத்தேயு 28:1 மற்றும் 9 சொல்கிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அதிகாலையிலே வந்தார்கள். 9 சொல்கிறது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு சில வாசனை திரவியங்களை வாங்கி கொண்டு அங்கே வந்தார்கள் இந்த கல்லறையில வைக்க. ஆனால் அங்கே தூதர்கள் மூலமாக அந்த செய்தியை அறிந்து கொண்டார்கள். பின்பு 9 அவர்கள் புறப்பட்டு ஆண்டவர் அந்த தேவதூதன் சொன்னபடி புறப்பட்டு போய் சீஷர்களுக்கு அதை அறிவிக்க போகும்போது ஆண்டவரே அவர்களுக்கு முன்பதாக வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று இங்கே வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் மார்க் 16:9 சொல்லுகிறது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்த வசனம் 16:10 சொல்லுகிறது, அவர்களிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அதுதான் அந்த அன்பு. மகதலேனா மரியாள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வரும்பொழுது 7 பிசாசுகளால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார். அந்த 7 பிசாசுகளையும் ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தின் மகிமையினாலே அவளை விட்டு துரத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்த பின்பு எப்போதும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீஷியாக அவள் இருந்தார். கடைசி வரையிலும் ஆண்டவரை பின்பற்றி கொண்டே இருந்தார்கள். கலீலியாவிலிருந்து ஆண்டவர் எருசலேமுக்கு வந்த பொழுதும் கலீலியாவிலிருந்து வந்த பெண்களோடு மகதலேனா மரியாள் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். அப்படி பின்பற்றி வந்த பின்பு அவருடைய மரணத்தை அவர்கள் பார்த்தார்கள். மரணத்துக்கு சாட்சி, கல்லறையிலே வைக்கப்பட்டதற்கு சாட்சியாக இருந்தார்கள். மூன்றாவது அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது தரிசனம் கொடுத்ததை மகதலேனா மரியாளுக்கு என்று இங்கு மார்க் 16:10 16:9 மற்றும் 10 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து யோவான் சுவிசேஷம் 20:1 மற்றும் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது தரித்திருந்து விடாமல் பற்றி கொண்டிருந்து ஆண்டவரை தரிசித்த ஒரு மரியாளாக அங்கே அவர்கள் வெளிப்படுகிறார்கள், இந்த மகதலேனா மரியாள். யோவான் 20:1-2 வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். உடனடியாக அவர் போய் சீமோன் பேதுருவினிடத்திலும் அன்பான சீஷனாகிய யோவானிடத்திலும் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். சீஷர்கள் 2 பேரும் ஓடி வந்தாங்க. அந்த கல்லறையை பார்த்தார்கள். அங்கே துணி தனியே சுருட்டி வைத்திருக்கவும் ஆண்டவர் அங்கே இல்லை என்பதையும் கண்டார்கள். அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். 10 சொல்லுகிறது, மரியாள் மாத்திரம் அங்கேயே நின்று கொண்டே இருந்தார்கள். அவரை தரிசிக்காமல் போவதில்லை என்று அவங்க உறுதியாய் நின்று கொண்டிருந்தார்கள். 10 சொல்லுகிறது, பின்பு சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். 12 சொல்லுகிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். சீஷர்கள் போயிட்டாங்க, கூட போயிருக்கலாமே, போகவில்லை.
ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும். அவருக்கு என்ன ஆயிற்று? சரீரம் இல்லையே, என்ன ஆயிற்று? நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அழுது கொண்டு நின்றார்கள். 14ஆம் வசனம் சொல்கிறது, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார்கள். 16ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அழுது கொண்டு அங்கேயே தரித்திருந்த அந்த மகதலேனா மரியாளுக்கு ஒரு தோட்டக்காரரை போல ஆண்டவர் தோன்றினார். அவர் அங்கேதான் நின்றார், அங்கே வந்து நின்றார். அவர் தோட்டக்காரர் என்று அவரிடத்துல பேசும்போது அவர் சொல்லுகிறார் மரியாளே. உடனடியாக மகதலேனா மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். ரபுனி, போதகரே என்று அவர்கள் அழைத்தார்கள். பிரியமானவர்களே, 4வது ஒரு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்க கட்டளை பெற்று அதை அறிவித்த ஒரு மரியாளாக அவர்கள் இருந்தார்கள். மத்தேயு 28:10 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். சீஷர்களுக்கே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை போய் அறிவித்து, உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார், நீங்க அங்கே போய் அவரை காண்பீர்கள் என்று அறிவித்தது மகதலேனா மரியாளும் அவரோடு கூட இருந்த மற்ற மரியாளும் தான். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. மார்க் 16:9-10 சொல்லுகிறது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானாள். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தாள். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்துக்கு போய் அந்த செய்தியை அறிவித்தாள். லூக்கா 24:9-10 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. அறிவிக்க ஓடிப்போன மகதலேனா மரியாள் வெறும் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற சீஷர்கள், மற்றவர்களுக்கு, அவருக்கு அறிமுகமானவர்கள், கலிலேயாந்து வந்தவர்களுக்கு எல்லாம் போய் இந்த செய்தியை அறிவித்தது மகதலேனா மரியாள் தான். அவர்களோட மற்ற பெண்களும் கூட இருந்தார்கள். 4வது ஒரு குறிப்பு அதை சொல்கிறேன். யோவான் 20:17-18 இயேசு மகதலேனா மரியாளை நோக்கி, நீ என் சகோதரிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறிப்போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். நான் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த செய்தியையும் மகதலேனா மரியாள் தான் போய் அவர்களுக்கு சொன்னார்கள். பிரியமானவர்களே, சீஷர்கள் ஒரு புறம் ஒடுங்கி போய் அழுது கொண்டு துக்கத்துடைய பாரத்தோட இருந்த பொழுது அவர்களை தேற்றினவர்கள் இந்த மகதலேனா மரியாள் தான். இன்றைக்கும் கூட அந்த உயிர்த்தெழுதல் செய்தி உங்களுக்கும், ஒருவேளை நீங்கள் துக்கத்திலே, வேதனையிலே, பாரத்திலே, கண்ணீரிலே இருக்கலாம், ஒரு ஆறுதலாக வருகிறது. உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுந்த மீட்பர் உண்டு. அவர் வெறும் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து போனவர் மாத்திரமல்ல, மகதலேனாள மரியாளுக்கு அவர் தரிசனம் கொடுத்தது மாத்திரமல்ல, பின்பு 500க்கும் அதிகமான சீஷர்களுக்கும் பவுலுக்கும் எல்லாம் தரிசனம் கொடுத்தவராயிருக்கிறார். அவர்கள் போய் உலகமெங்கும் இந்த செய்தியை சொன்னார்கள். இந்திய தேசத்துக்கு தோமா மூலமாக அந்த செய்தி வந்தது. அவர் ஆண்டவரை தன் விரலை விட்டு தொட்டு பார்த்து அறிந்து கொண்ட ஒரு சீஷனாக இருந்தார். அந்த உயிர்த்தெழுதல் செய்தி அழுது கொண்டிருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, பாரத்தோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கும் இன்றைக்கு வருகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து உங்களையும் கூட மீட்கும்படி, உயிர்க்கும்படி வருகிறார். மகதலேனா மரியாள் அதற்கு பின்பு கூட அப்படியே விட்டு போகவில்லை. அப்போஸ்தலர் 11 சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:14 சொல்லுகிறது, மேல் வீட்டிலே அங்கே இவர்கள் எல்லாரோடும், ஸ்திரீகளோடும், இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரிகளோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அதில் மகதலேனா மரியாளும் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:1-4 சொல்லி இருக்கிறபடி பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் வல்லமையாய் அவர்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கி அவர்களை நிரப்பினார்கள். பின்பு அவர்கள் புறப்பட்டு போய் பல இடங்களிலே போய் ஊழியங்களை நிறைவேற்றினார்கள். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார் சீஷர்களுக்கு. மத்தேயு 28:19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார்.
இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு உலகமெங்கிலும் போனவர்கள். முதலாவது எருசலேமில், அப்புறம் அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கிறபடி முதலாவது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பின சீஷர்களிலே இந்த மகதலேனா மரியாளும் கூட இருந்து, சரித்திரம் சொல்லுகிறபடி அவர்கள் எபேசுக்கெல்லாம் போய் யோவான் ஊழியம் செய்த அந்த இடங்களெல்லாம் போய் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமெங்கிலும் போய் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை, வெறும் மரணத்தை மாத்திரமல்ல, மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கூட அறிவிக்கிற மரியாளாக இருந்தார்கள். இந்த மகதலேனா மரியாளுடைய சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக எங்கும் போக வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அதைத்தான் நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்ட மத்தேயு 28:19-20. உலகமெங்கும் போங்கள், கிறிஸ்து உங்களுக்கு சொன்ன உபதேசங்களை அவர்களுக்கு சொல்லுங்கள், சீஷர்களாக அவர்களை மாற்றுங்கள், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சீஷர்களாக மாற்றி ஆண்டவரை பின்பற்றும்படி செய்யுங்கள். இந்த கட்டளையை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தியானித்த நாம் புறப்பட்டு போய் அவரை அறிவிக்க வேண்டும். அவருடைய மரணத்தையும் சிலுவை மரணத்தையும், அது மாத்திரமல்லாது அவருடைய உயிர்த்தெழுதலையும் அறிவிக்க வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாளர்களாக இருக்கும்போது, அந்த மார்க் 16, 17, 18, 19 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளால் நடக்கும் அற்புதங்களாவன, அடையாளங்களாவனான, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிப்பட்டவர்கள் மீது கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினது மூலமாக அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நடக்கிறது. அது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே தான் அப்படி நடக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்வோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை போக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் இப்பொழுது உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நிரப்புவீராக. உலகம் எங்கிலும் அவர்கள் உமக்கு சாட்சிகளாக புறப்பட்டு போய் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பார்களாக. உம்முடைய உபதேசங்களை அவர்கள் உபதேசிப்பார்களாக. கர்த்தர் அவருடைய வசனத்துக்கு சாட்சியாக, கிருபையுள்ள உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக, அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்கள் மூலமாக நடக்கும்படி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பலவீனப்பட்ட, பயத்தோடு திகிலோடு இருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குவதாக. அவருடைய மரணத்துக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பியும், வியாதிகளிலிருந்து விடுதலை தாரும், அவருடைய கட்டுகளை அரும், ரட்சிப்பை கட்டளையிடும், அபிஷேகத்தை கட்டளையிடும். உமக்கு சாட்சிகளாக உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்று எழும்பி பிரகாசிப்பார்களாக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுதலின் வாழ்த்து உங்களுக்கு உண்டாவதற்கு ஹாப்பி ஈஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.